வட தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் நாளையும் நாளை மறுநாளும் ஒரு சில இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். இது குறித்த விவரங்கள். நாளை மறுநாள் தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய நாளில் தமிழகத்தில் வட தமிழ்நாட்டின் உள் மாவட்ட பகுதிகளில் வெப்ப அலை வீசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த 24 மணி நேரத்தில் தொடர்ந்து தமிழகத்தில் வெயிலுடைய தாக்கம் எந்த வெயில் காலத்தில் அதிகரித்திருக்கும் என்று கொடுக்கப்பட்ட முன்னறிவிப்பின் அடிப்படையில் பல்வேறு இடங்களில் 39 டிகிரி செல்சியஸ் என்ற அளவை விட அதிகமாக பதிவாகி இருப்பதா வானிலை ஆய்வு மையத்துடைய அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் வட மாவட்டங்களிலோட சமநிலை பகுதிகளில் 40 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை பதிவாகி இருப்பதாகவும், அதிகபட்சமா ஈரோடு மாவட்டத்தில் 40.4 டிகிரி செல்சியஸும், சேலம் மாவட்டத்தில் 39.5 டிகிரி செல்சியஸ் என்ற அளவிலும் வெப்பமானது பதிவாகி இருக்கிறது. இந்த சூழல்ல அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தொடர்ந்து வெப்பத்தின் தாக்கம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. இந்த சூழல்ல மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும், குறிப்பா தமிழ்நாட்டினுடைய தென்பகுதிகள் அதே போன்று மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியிருக்கக்கூடிய வடமலை பகுதிகளில் நமக்கு மழைக்கான வாய்ப்பு லேசான முதல் மிதமான அளவில் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து இந்த மழைக்கான வாய்ப்பு 7 நாட்களில் நமக்கு தென் மாவட்ட பகுதிகள், வட மாவட்டத்தினுடைய உள்பகுதிகள் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான அளவில் இருக்கும் என்ற ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக வரக்கூடிய 5 தினங்களுக்கு வெப்பத்திற்கான எச்சரிக்கை பொறுத்தவரையிலும் வரக்கூடிய 21ஆம் தேதி வரையிலும் படிப்படியாக வெப்பத்தினுடைய தாக்கம் அதிகரிக்கும் என்ற ஒரு தகவல் வானிலை ஆய்வு மையத்தால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதிகபட்ச வெப்பநிலை வட தமிழக உள் மாவட்டங்களில் 40 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் பெரும்பாலான பகுதிகளில் பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளிலும் வரக்கூடிய நாட்களில் வெயிலுடைய தாக்கம் அதிகரித்து அதிகபட்சமாக 38 டிகிரி செல்சியஸ் பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் வரக்கூடிய 18 மற்றும் 19 ஆகிய 2 தினங்கள்ல தமிழ்நாட்டினுடைய வட தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள்ல 5 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை இயல்பான அதிகபட்ச அளவை விட கூடுதலாக பதிவாவதற்கான வாய்ப்பு இருப்பதனால அந்த 2 தினங்கள்ல தமிழ்நாட்டில் வெப்ப அலை வீசுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதா வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக 18ஆம் தேதி 19ஆம் தேதி இந்த 2 தேதிகளில் தமிழ்நாட்டில் வெப்பத்தின் தாக்கம் காரணமாக வெப்ப அலை வீசுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும், வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இந்த வெப்ப அலை வீசக்கூடும் என்ற ஒரு தகவலும் வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. இந்த 19ஆம் தேதி என்பது தமிழ்நாட்டில் முதல் இந்தியாவில் நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுடைய 18வது நாடாளுமன்ற தேர்தலுடைய முதல் கட்ட வாக்குப்பதிவு தமிழகம் உள்ளிட்ட பகுதிகளில் நடக்கக்கூடிய ஒரு வாக்குப்பதிவு நாள். அந்த நாளில் தமிழ்நாட்டில் வட தமிழக உள் மாவட்டங்களில் வெப்ப அலை வீசும் என்ற ஒரு அறிவிப்பை வானிலை ஆய்வு கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து வெயில் நேரத்தினுடைய நேரமான காலை 11 மணியிலிருந்து பிற்பகல் 3 மணிக்குள்ளாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்பதனால் அதற்கு ஏற்றவாறு அதிக அளவில் தண்ணீர் குடிக்க வேண்டும் எனவும், பொது வெளிகளில் அவசியமற்ற காரணங்கள் செல்ல வேண்டாம் என்ற ஒரு எச்சரிக்கையும் வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து வெப்பத்தினுடைய தாக்கம் 5 தினங்களுக்கு அதிகமாக இருக்கும் என்ற தகவலும் இன்றைய வானிலை முன்னறிவிப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது.